TBC Tamil News. TBC News Highlights. நாம் இலங்கையர்கள் என்ற நிலை வரும் வரையில் நாட்டில் முன்னேற்றம் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வாழ் தமிழர் நலம் விரும்பிகள் அமைப்பின் தலைவர் ராஜ் சிவநாதன் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். பொது தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளாக இருக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஒருவர் தன்னை சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என அடையாளம் காண்பதற்கு அப்பால் அனைவரும் நாங்கள் இலங்கையர்கள் என்று பெருமையுடன் அனைவரும் தெரிவிக்கும் நிலை வரும் வரை நாடு முன்னேற முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டம் தொடரும் என்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சலுகைகள் குறித்தும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய விசேட உரையில் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியினை பெறுவதற்கான திட்டத்தினை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உத்தேசித்துள்ளோம். கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடி கடன் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களை விரைவில் நிறைவு செய்ய உள்ளோம். எங்கள் வேலை திட்டங்களில் திருப்தி அடையாதவர்கள் கூட எமது வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்களாயின் மாத்திரமே எமது வெற்றி முழுமை பெறும். அதே நேரம் அனைத்து துறைகளுக்குமான வியூகங்களை மாற்றுவதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திர நிலையில் தக்க வைப்பது முக்கியமானது. இதேவேளை அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் செய்யப்படுவதற்கு முன்னர் பொருளாதாரம் நிலையான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையை மதிக்கும் ஐக்கியப்பட்ட இலங்கையை உருவாக்குவதற்கான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த திட்டம் இன, மதம், வர்க்கம் அடிப்படையிலான பிளவுகளின் யுகத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடத்தில் அக்கட்சியின் ஒரு தொகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மாவை சேனாதிராஜாவின் வீட்டுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன், சி யோகேஸ்வரன் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக தமிழ் மக்களின் இருப்பினை பாதுகாக்க முடியும் என்று குறித்த உறுப்பினர்கள் கட்சியின் தலைவரிடத்தில் கோரியுள்ளனர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தினை உறுதிப்படுத்துவதற்கு இத்தகைய ஒற்றுமை அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் அக்கூட்டணியின் சார்பில் களமிறங்குவதென உறுதியாக தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு எதிர்வரும் பொது தேர்தலுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது பற்றி விரிவாக ஆராய்ந்தது. இக்கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், கோவிந்தன் கருணாகரம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா, சிவனேசன், வேந்தன் உள்ளிட்ட 15 பேர் கலந்து கொண்டிருந்தனர். அதன்படி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும் நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டு இறுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலேயே பொது தேர்தலில் களமிறங்குவது என உறுதியாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ்
பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பொது சபையினருடன் இன்று வியாழக்கிழமை கலந்துரையாடுவதற்கும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை கேட்டறிவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை அமைத்து எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்குவது குறித்து ஆராயப்பட்டு வரும் நிலையில் அது குறித்து பரிசீலிப்பீர்களா என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட சித்தார்த்தனிடம் வினவிய போது அதில் தாம் பங்கேற்க மாட்டோம் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலேயே போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்தார். மேலும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்ற கேள்விக்கு நமது கூட்டணியில் சின்னமாக குத்துவிளக்கு இருக்கின்ற போதிலும் அது பற்றிய அடுத்த கட்ட கூட்டங்களில் உறுதியாக தீர்மானிக்கப்படும் என்றார் அவர். பொது தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் பங்காளி கட்சிகளாக இருக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது எதிர்க்கட்சிகள் ஓரணியாக திரள்வது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தவிர்ந்த ஏனைய சகல கட்சி தலைவர்களுடனும் கலந்துரையாட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் யாரின் தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபடப் போகிறோம் என்பதை விட பரந்துபட்ட கூட்டணியாக இணையவே முயற்சிக்கின்றோம். நிச்சயமாக நாட்டின் ஜனநாயகத்தை மீண்டும் ஸ்திரப்படுத்த வேண்டுமெனில் ஒரு தரப்புக்கு மாத்திரம் அதிகாரத்தை வழங்கக்கூடாது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒரு புறமும் பாராளுமன்ற அதிகாரத்தை ஒரு புறமும் வைத்தால் ஜனநாயகத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஜனநாயகம் மேலும் பலமடையும். அனுரகுமார திசாநாயக்க நாட்டை முன்னெடுத்துச் செல்லவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் எங்களால் முடிந்த அதிகபட்ச ஒத்துழைப்பை எங்களின் கொள்கைகளின் அடிப்படையில் வழங்க தயாராக இருக்கிறோம். இருந்தபோதும் பாராளுமன்றத்தில் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். விசேடமாக பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதனால் எதிர் தரப்பில் உள்ள சகல தரப்பினரையும் இணைத்து கொண்டு பலமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே எங்களின் தேவையாகும். ஏனைய சிறிய கட்சிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாட உள்ளோம். குறிப்பாக மனோ கணேசன், சுமந்திரன் உள்ளிட்ட தரப்பினருடனும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். செந்தில் தொண்டமானும் என்னை சந்திக்க உள்ளார். இடதுசாரிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் தரப்பினராக நாங்கள் கட்டி எழும்பியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் ஜனநாயகத்துக்கு சிறந்த அடையாளமாக அமைந்துள்ளன. வன்முறைகளற்ற அமைதியான புரட்சி ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதற்கு தலை வணங்குகிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஆண்டுகள் கிழக்கு மாகாணத்தின் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டாக அமையப்போவதால் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது கட்சியின் செயற்குழுவில் தீர்மானத்துக்கு அமைவாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது சம்பந்தமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் அதிக விருப்பத்துக்குரிய வாக்குகளை பெற்ற நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எமது கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கிழக்கு மாகாணத்தை நேசிக்கும் எமது அன்பான மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எமது கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கின்றோம். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் எமது இருப்பை நிலைநிறுத்த விரும்புகின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள், தமிழர்கள் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக எமது கட்சி அழைப்பு விடுக்கிறது என்றார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹேரத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர், இந்திய இலங்கை இடையிலான நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நெருக்கமான நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் தனது அர்ப்பணிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிகளின் போதும் அரசியல் நிபந்தனைகள் எதனையும் விடுக்கவில்லை என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
நியூயோர்க்கில் ஆசிய சமூகத்தின் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ள அவர், இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்த வேளை நாங்கள் உதவ முன்வந்தோம். வெளிப்படையாக சொல்வதென்றால் யாரும் உதவ முன்வராத போது நாங்கள் உதவ முன்வந்தோம் என குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இதனை செய்தோம் என்பது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தக்க தருணத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் நாங்கள் உதவினோம். $4.5 மில்லியன் வலுவான ஆதரவை வழங்கினோம் என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் குறித்து இலங்கையை தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நெருங்கிய நட்பு நாடு என்ற ரீதியில் இலங்கை ஸ்திரமடைவதையும் அபிவிருத்தி அடைவதையும் பார்ப்பதற்கு சீனா விரும்புகிறது என்று அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடாமல் அந்நாட்டின் விருப்பத்துக்கு மதிப்பளித்தல் எனும் கொள்கையின் பிரகாரம் இலங்கையின் ஸ்திரமான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் முன்னேற்றகரமான வகிப்பாகத்தையும் கொண்டிருப்பதற்கு சீனா தயாராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளிக்கையிலேயே லின் ஜியான் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்புறவு நாடுகள் என்பதுடன் அதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்புறவை முகங்கொண்டு செல்வதற்கும் எமது அபிவிருத்தி சார் உத்திகளுக்கு இடையில் செயற்திறன் மிக்க தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கும் வலுவான ஒரு மண்டலம், ஒரு பாதை, செயற்திட்ட ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கும் பரஸ்பர ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட எமது ராஜதந்திர தொடர்புகளில் முன்னேற்றங்களை அடைவதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் அவரது புதிய நிர்வாகத்துடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்புகளின் அமைப்பின் தலைவர் ராஜ் சிவநாதன் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வடகிழக்கு மக்களுக்காக உடனடியாக எதிர்காலத்தில் செய்யக்கூடிய விடயங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள அறிக்கையில் 13வது திருத்த சட்டத்தின் உள்நோக்கத்தையும் அதன் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு அதை விரைவில் முழுமையாக செயல்படுத்துவதற்கு வடகிழக்கு மாகாண சபைகளுக்கும் சரியான ஆளுநர்களை, அதாவது தமிழர்களை பிரதம செயலாளர்கள் மற்றும் நம்பகமான நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமிக்கவும், வடகிழக்கு மற்றும் தொல்பொருள் ஆய்வுகள் என்ற பெயரில் சட்டவிரோதமான மற்றும் இரகசியமான நில அபகரிப்பை நிறுத்துங்கள், பாதுகாப்பு படையினரின் வசம் உள்ள தனியார் விளை நிலங்களை விடுவித்தல், யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களின் பின்னர் பயங்கரவாத செயற்பாடுகளுக்காக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், கிழக்கு மாகாணத்தில் உள்ள மயிலத்தமடு மாதமனை மேய்ச்சல் நிலங்களில் மேய்ப்பர்களின் உரிமையை தீர்த்து இந்த விவசாய சமூகத்தின் இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டும், தமிழ் இளைஞர் கூட்டமாக நாட்டை விட்டு வெளியேறுவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்திரத்தன்மை மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் அறிக்கையை வெளியிடுதல் போன்ற விடயங்களை தமது அறிக்கையில் ராஜ் சிவநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை தமிழ் செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.